வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல மூன்றாவது பாடமா இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அண்ட் அந்த விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுக்கான ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸையும் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல உடனே போய் பாருங்க. இப்ப இந்த பாடத்துல இருக்கக்கூடியதை பார்க்கலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற டைட்டிலோட கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குமரகுருபரர் அப்படிங்கிறவரை கொடுத்திருக்காங்க. பாருங்க, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியது முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற இந்த ஒரு பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு பாடம். இதோட பாடத்தினுடைய ஆசிரியர், இதை எழுதியவர் வந்து குமரகுருபரர் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, நுழையுமுன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த மாதிரியான பகுதிகள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கல நுழையுமுன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சந்தம் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். எது இருக்கக்கூடிய பாடத்துல நம்மளுக்கு பாடல்ல வந்து நம்மளுக்கு உயிர்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தம் அப்படின்னா சந்த நயம் இருக்கக்கூடிய பாடல்கள்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தம் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும். அதுல உயிர்ப்பும் அதிகமா இருக்கும், கேட்கக்கூடியவங்களுக்கு ஈர்ப்பும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழ் இலக்கியத்திலும் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது. நாட்டுப்புற தமிழ். குழந்தையினுடைய தடை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நுழைமுன்ல நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சந்தம் அப்படிங்கிறது பாடலுடைய உயிர்ப்பு அதிகமாக இருக்கும். பாடலில் உயிர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தம் இருக்கக்கூடிய பாடல் நம்மளுக்கு உயிர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கும்ன்றாங்க. கேட்பவருடைய ஈர்ப்பு அதிகமா இருக்குங்கிறாங்க. தமிழ் இலக்கியத்துல சந்தம் ஊட்டிய இசை நாட்டுப்புற நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவை எதுனா சந்தம் ஊட்டிய இசையும் நாட்டிய பாடல்களும் மொழிக்கு பெருமை சேர்த்தன அப்படிங்கறத சொல்றாங்க. ஏற்றமிறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டு இருக்கிறது நாட்டு தமிழ். ஏற்ற, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருப்பது நாட்டுப்புற தமிழ் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. குழந்தையினுடைய தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ். குழந்தையினுடைய தலை அசைக்கிறதுக்கும் சந்தத்தை அமைத்து கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு இந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கறத சொல்றாங்க. பாருங்க, இந்த படத்தோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்படி பார்க்கல இந்த இடத்துல ரொம்ப நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த பாடலுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சேவுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரம். இப்படி கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, சேயுடன் முகழ்ந்து குழாவும் தாய் அப்படின்னு கொடுத்துட்டு எனும் சுவரோவியம் எங்க இடம்பெற்றிருக்கிறது? சிதம்பரத்துல இடம்பெற்றிருக்கிறது. சரி, ஓகே. இந்த சேயோடு இருக்கக்கூடிய இந்த படத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க, இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அது சுவரோவியம் அப்படின்னு கேட்கணும் சொல்லுவாங்க. சரி, ஓகேப்பா, அதெல்லாம் ஓகே. இப்ப பாருங்க, அதாவது சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய், இது என குறிப்பிடக்கூடிய இந்த சுவரோவியம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 17ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாயின்னு கொடுத்துட்டு 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் நம்மளுக்கு சிதம்பரத்துல இருக்கக்கூடியதை சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா நம்ம பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்குது. இங்க வாங்க, ஆடுக சங்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க. செம்பொன் அடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை இறை ஞானரை மணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பு நசம்பிய தொந்து ஒடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொழி பொட்டடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சு கதிர்மு துடுமாட பம்ப வளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்குக நாடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய டைட்டிலோட கொடுத்துருக்காங்க. ஆடுக செங்கீரைங்கிறது ஒரு டைட்டில், அதுல செங்கீரை பருவங்கிறது ஒரு டைட்டில். பாடல் எண் 8ஆவதா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது ஆடுக செங்கீரைங்கிறதுல செங்கீரை பருவம், அதுல பாடல் எண் 8ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக இந்த வரியில இருக்கக்கூடியதை பாத்துக்கணும். ஏன் இந்த வரியில இருக்கக்கூடிய பாத்துக்கணும்னா, ஏதோ ஒரு 2 லைனை கொடுத்துட்டு இது எந்த பாடல் இடம்பெற்றிருந்தா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதுல இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்ல தெரிய வேண்டும். இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு குமரகுருபரர் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் அவசியம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. இங்க போவோம். சொல்லும் பொருளும்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பண்டினா வயிறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உச்சினா தலையுச்சி கொண்டை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அசும்பிய ஒளி வீசுகிற,
பண்டி வயிறு உச்சி தலையுச்சி கொண்டை. அப்ப ஒளி வீசுகிறனா அசும்பியம், வயிறு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பண்டிங்கிறத கொடுத்திருக்காங்க, வயிறுனா பண்டி, தலையுச்சி கொண்டைனா உச்சி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சொல்லும் பொருளுங்கிறது நம்ம நல்லா எப்பயுமே மனப்பாடமா வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். எப்ப கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது வந்து அதிகமான இடங்கள்ல நம்மளுக்கு இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நம்ம வந்து இதை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பாருங்க, இப்ப பாடலுடைய பொருள் கொடுத்திருக்காங்க போல. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கிணிகளோடும் சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். இடையில், அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாடலே நமக்கு சொல்றாங்க, திருவடியில் அணிந்த சிறு சொம்பொன் கிங்கணியோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். இடையில அணியக்கூடியது அரைஞான்ங்கிறத சொல்லிருக்காங்க. அரைஞான் மணியோடும் ஒளி வீசுகிற அரை வட்டங்கள் ஆடட்டும். பசும் பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்து ஆடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்து ஆடட்டும். இந்த குண்டலமும் குலை காதுங்கிறதுல குண்டலம், இந்த குலை, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காதுல குறிப்பிடக்கூடியதுங்கிறத சொல்றாங்க. அடுத்து இங்க வந்துருங்க. உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனை பத்தி இந்த ஒரு பாடல் சொல்லப்படுதுங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். செங்கீரை ஆடி அருள்க, இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியுடன் ஆட செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடலை நம்மளுக்கு குமரகுருபரர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசிரியர் பாடலை முடிக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. குண்டலமும் குழைக்காதும் அப்படின்னு முடியுதா, இந்த மாதிரி உம்முங்கிற உறுப்பு ரெண்டு விஷயங்கள் வந்து இப்ப இந்த குண்டலமும் குழைக்காதும் இந்த மாதிரி உம்மு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்னுமை அப்படிங்கிறத பகுதியில வரும். பாருங்க, அடுத்து கீரி பாம்பு இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். கீரியும் பாம்பும் மறைஞ்சு வந்திருக்கு. அந்த இடத்துல இங்க வரணும் ஆனா மறைஞ்சு வந்திருக்கு, இங்கேயும் வரணும் ஆனா மறைஞ்சு வந்திருக்கு. இது போன்று மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, இது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மை தொகை இருக்குல்ல, தொகையினாலே நம்மளுக்கு மறைந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப மறைஞ்சு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு தொகை, இந்த மறைந்து வந்திருப்பதனால நம்மளுக்கு உண்மை தொகை, வெளிப்படையா வந்திருந்ததுனால எண்ணுண்மை அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க சொல்றாங்க. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. கீரி பாம்பு, அண்ணன் தம்பி, தாய் தந்தை, இரவு பகல், இது எல்லாமே உண்மை தொகை. இதே எப்படி கொடுத்துறாங்க, அண்ணனும் தம்பியும், அன்பும் அரணும், இந்த மாதிரி அன்பும் அறமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு வெளிப்படையாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாமே நம்மளுக்கு எண்ணுமை. மறைந்து வந்ததனால் அது தொகையானது. என்ன தொகை என்று கேட்டால் அது உண்மை தொகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்க அப்படிங்கிற அந்த தொகையானது மறைந்து வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடுக ரொம்ப முக்கியமானது. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு எங்கேயாவது வந்துச்சுன்னா அது எல்லாமே இயர், இது எல்லாமே நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று விகுதிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல கேங்கிறது முடியுதா, ஆடுக அப்படிங்கிறது இருக்கா, அதனால இது வியங்கோல் வினைமுற்றானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்குது. பகுபத உருபிலக்கணம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. பதிந்து அப்படிங்கறது எப்படி புரிஞ்சிருக்காங்க, பதி கூட்டல் இத்து, இந்து, கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் பதிந்து அப்படிங்கறதுல ஒரு பகுதிங்கிறது முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பகுதி பொருளும், அடுத்து கடைசியா இருக்க வேண்டியது விகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே இருந்தாலும் அதை ஒரு சரியான பகுபத உருபிலக்கணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பகுதிங்கிறது நம்மளுக்கு ஏவலாதான் இருக்கும். அப்ப பாருங்க, பதிங்கிறத நம்மளுக்கு பிரிக்கிறோம். அடுத்து இத்து, இந்த இருக்குல்ல, அந்த இந்த எப்படி பிரிக்கிறோம், இத்து இந்துன்னு பிரிக்கிறோம். ஏன்னா இந்து வந்து அப்படியே வராது, இத்து தான் இந்தா மாறி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்படி பிரிக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த இத்து அப்படி தூ இருக்கு இல்லையா, அந்த தூவை வந்து இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. அதை நம்ம நல்லா பாத்துக்கணும். இப்ப இந்த இத்தை இங்க போட்டிருக்காங்க, இந்த ஊ வந்து இங்க போட்டிருக்காங்கிறத நல்லா பாத்துக்கணும். இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம். பகுதி, பதிங்கிறது பகுதி, ஆமா ஏவலா இருக்கக்கூடியதா நம்மளுக்கு பகுதியா வரும். அப்படி பார்க்கலாம் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய பதி அப்படிங்கறது பகுதிங்கிறத பாத்துக்கிறோம். இத்து வந்து சந்தி அப்படிங்கறத முடிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது இடைநிலை, அந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு இத்தானது சந்தியாக வந்திருக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த இத்து வந்து இந்த மாறி இருக்குல்ல, அதனால இந்த இந்தானது விகாரம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சந்தியில ஏற்படக்கூடிய மாற்றம் நம்மளுக்கு விகாரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கல இங்க இந்தானது விகாரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, இந்த பகுதிக்கும்
இந்த ஊங்குற விகுதிக்கும் இடையில வந்திருக்கிறதுனால இத்தானது இறந்த கால இடையில அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய ஊங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஊ அப்படின்னு வந்தாலே அது வினையச்ச விகுதி, ஆணு வந்தா அது பெயரச்ச விகுதி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரிதான் நம்ம பகுபத உறுப்பிலக்கணங்களை பிரிக்கணும். ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா 4 ஆப்ஷன்கள்ல அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதை வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன்கள்ல நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு எதிர சரியான ஆப்ஷன் கேட்பாங்க. இதை ஒரு சரியான ஆப்ஷனை எங்கேயோ கொடுத்துருப்பாங்க, மீதி 3லையும் தவறான விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம கரெக்டா தெரிஞ்சாதான் நம்மளால சரியான வழியை சூஸ் பண்ண முடியும். அதனால இங்க இருக்கக்கூடியதை நம்ம பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, செங்கீரை பருவம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிக்சரை தெளிவா கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய படத்துல நம்மளுக்கு யார உருவகமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு முருகன் அப்படின்னு சொல்றாங்க. முருகனை தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுக்கு முருகரை பாடத்துடைய தலைவனா வைத்து நம்மளுக்கு இந்த ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செங்கீரை பருவம்ங்கிறத பாருங்க. செங்கீரை செடி காற்று, செங்கீரை அப்படிங்கிற ஒரு செடி இருக்கிறது. செங்கீரை அப்படிங்கிற ஒரு செடி இருக்கிறது. அந்த செடி காற்றுல ஆடுவது போன்றும் குழந்தையினுடைய தலை 5 to 6 பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 5 to 6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்துறை செங்கீரை பருவம் என்பர். செங்கீரை பருவம் என்றால் என்ன? என்னன்னா 5 முதல் 6ஆம் மாதம். இதுதான் எந்தெந்த மாதங்கள்லாம் எந்த மாதம் முதல் எந்த மாதம் வரை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 5ஆம் மாதம் முதல் 6ஆம் மாதம் முதல் வரை இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு செங்கீரை பருவம் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க? செங்கீரை செடி நம்மளுக்கு காற்றுல ஆடுறது மாதிரி குழந்தைகளுடைய தலை 5 to 6 மாசத்துல இந்த மாதிரி மென்மையா ஆடுச்சு அப்படின்னு சொன்னா அது செங்கீரை பருவம் என்று நமக்கு சொல்றாங்க. அப்ப இங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய செங்கீரை செடியை சொல்றாங்க, அது காத்துல அசைறத சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தையோட தலை மென்மையா அசைது எப்ப 5 to 6 மாசங்கள்ல அப்படி அசைஞ்சா அது செங்கீரை பருவம் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாருங்க, இப்பருவத்தில் குழந்தை தன் கைகளை ஊன்றி, இந்த பருவத்துல என்ன, இந்த செங்கீரை பருவத்துல எவ்வாறு அந்த குழந்தை இருக்கும் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய 2 கைகள் இருக்கு, தன்னுடைய கைகளை ஊன்றி ஒரு கால மடக்கி, அதாவது கைகளை ஊன்றிட்டு இங்க பாருங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், கைகளை ஊன்றி ஒரு கால மடக்கி, இந்த மாதிரி ஒரு காலம் மடக்கி அடுத்து காலை மற்றொரு காலை நீட்டி, மற்றொரு காலம் நம்மளுக்கு நீட்டி இருக்கா, ஒரு கால மடக்கி இருக்கு, ஒரு காலம் நீட்டி இருக்கு. தலை நிமிர்ந்தும், தலை நிமிர்ந்திருக்கா, தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் நம்மளுக்கு செங்கீரை பருவங்கிறத சொல்றாங்க. திரும்ப ஒரு தடவை தெளிவா சொல்றாங்க பாருங்க. கைகளை ஊண்டி ஒரு கால் மடக்கி மற்றொரு காலை நீக்கி தலை அசைத்து ஆடும், இது செங்கீரை பருவம் என்று நமக்கு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தை நம்மளுடைய மனசுல நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இதை ஈஸியா எழுதிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று கம்மிங்கிறதையும் நான் குறிப்பிட்டுக்கிறேன். அணிகலன்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. சிலம்பு கிங்கினி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. சிலம்பு கிங்கினிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. சிலம்பு கிங்கினி இது எல்லாமே நம்மளுக்கு காலில் அணியக்கூடிய அணிகலன்கள். அடுத்து அரைஞான் அப்படிங்கிறது இடையில அணியக்கூடியது. அரைஞான் அப்படிங்கிறது இங்க இருக்கல அரைஞா கயிறு இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது எல்லாமே நம்மளுக்கு இடையில அணியக்கூடியது. பாத்தீங்கன்னா இந்த படத்திலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் அரைஞான் கயிறு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, சில்வர் கலர்ல, அதுதான் நம்மளுக்கு அரைஞான் கயிறு. அதான் நம்மளுக்கு எங்க அணிகிறது, இடையில் அணிவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிலம்பு கிங்கினின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலம்பு கிங்கினிங்கிறது பாருங்க, இது ரெண்டுமே நம்மளுக்கு காலில் அணியக்கூடியது. சிலம்பு கிங்கினி எல்லாம் நம்மளுக்கு எங்க அணியிருக்குன்னா காலில் அணியக்கூடியது. அப்ப அந்த படத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிலம்பு கிங்கினி யாவற்றையும் நம்ம அணியக்கூடிய இடம் நம்மளுக்கு காலில் அணிகிறது. அரைஞான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடையில அணியக்கூடியது. சுட்டி, நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாருங்க நெத்தி சுட்டின்னு சொல்லுவாங்க. அந்த படத்துல நம்மளுக்கு கொடுக்கல, அதே மாதிரிதான் இங்க கொடுத்துருவாங்க. அது நெற்றியில் அணியக்கூடியதான் இந்த சுட்டி அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சுட்டினா நெற்றியில் அணிவது. குண்டலம் குலை காது, காதில் அணியக்கூடியதான் நமக்கு இப்படி சொல்றாங்க. குண்டலம் குலை காதுனா காதில் அணியக்கூடியது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். குண்டலம் குலை காது, இந்த பாடல பார்த்தோம்னா குண்டலமும் குலை காதும் அப்படின்வாங்க. அப்ப குண்டலமும் குலையும் நம்மளுக்கு காதில் அணியக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சூழி அப்படின்னா தலையில் அணியக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தலையில் அணியக்கூடியது. இந்த சூழிங்கன்னா தலையில் அணியக்கூடியது அப்படிங்கறத சொல்றாங்க. சூழிய எங்க அணிவாங்க, தலையில அணிவாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். நூல்வழி கொடுத்திருக்காங்க. குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்துடன் 8ஆம் பாடல் இங்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குமரகுருபரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயற்றிய அந்த ஆசிரியர், அவர் இயற்றியதான் இந்த முத்துக்குமாரசாமி தமிழ் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது. செங்கீரை பருவத்தினுடைய 8வது பாடல், செங்கீரை அப்படிங்கிற இந்த பருவத்தினுடைய 8வது பாடல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்றாங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள்.
பாருங்க தெளிவா சொல்றேன். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த நூலுடைய ஆசிரியர் குமரகுருபரர் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த குமரகுருபரர் நமக்கு என்ன சொல்றாரு? செங்கீரை பருவத்தினுடைய 8ஆம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியா இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. இவர் எழுதிய இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல இருக்கக்கூடிய செங்கீரை பருவத்தினுடைய 8வது பாடல் நம்மளுக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது என்பதனை குறிப்பிடுகிறார்கள். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றுதான் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. பிள்ளைத்தமிழ்ங்கிறதே 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படிங்கறத சொல்றாங்க. இதில் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு இதை என்ன சொல்றாங்க, யார் யாரெல்லாம் இதுல எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு தலைவனை எடுத்துக்கிறாங்க, ஒரு இறைவனை எடுத்துக்கிறாங்க, அரசனை எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பாட்டுடைய தலைவனா கொண்டு அவரை குழந்தையாக கருதி, அவங்களோட பாட்டோட தலைவனா இருக்கிறது மட்டும் கிடையாதுப்பா, அவர் நாங்க குழந்தையாவும் கருதி பாடுவோம், அதுதான் இந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் யாரும் இறைவன், நம்மளுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கக்கூடிய முருகனையே நம்மளுக்கு வந்து இறைவன் தான். அடுத்து ஒரு தலைவனை எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு தலைவனை எடுத்துக்கிறாங்க, அரசனையும் அடுத்து வந்து ஒரு அரசனை எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களை குழந்தைகளாக கருதி, ஒரு குழந்தையாக கருதி, அவங்கள ஒரு குழந்தையாக கருதி அவங்கள வச்சு பாட்டுடைய தலைவனா கொண்டு இந்த பாடுவாங்க. அந்த பாடல் தான் நம்மளுக்கு பிள்ளை தமிழ் அப்படிங்கறத சொல்றாங்க. 10 பருவங்களுள் அமைத்து, 10 பருவங்கள் அமைத்து, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளை தமிழ்ல எத்தனை பருவங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 10 பருவங்கள் உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்கள் இதில் இடம்பெறும். பருவத்துக்கு 10 பாடல் என இதுல 100 பாடல் இடம்பெறும். ஒரு பருவத்துக்கு நம்மளுக்கு 10 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்மளுக்கு 100 பாடல்கள் நம்மளுக்கு இடம்பெறும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 10 பருவங்கள் அமைந்திருக்கும். இதுல ஒரு பருவத்துக்கு நம்மளுக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பாடப்பெறும், இது பாடப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் என இதனுடைய வகை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2 வகை. அது ஆண்பார் பிள்ளை தமிழ் 1, பெண்பார் பிள்ளை தமிழ் 1 அப்படிங்கிற 2 விஷயங்கள். எத்தனை பருவங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 10 பருவங்கள். ஒரு பருவத்துக்கு வந்து நம்மளுக்கு 10, அப்ப மொத்தமா நம்ம பார்க்கையில 100 பாடல்கள் நம்மளுக்கு பாடப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படிங்கறத விஷயங்கள்ல 2 வகைப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். 2 வகை உண்டு, தெளிவா சொல்றேன் திரும்ப ஒரு தடவை. 2 வகை உண்டு. ஒண்ணு ஆண்பால், இன்னொன்னு பெண்பால் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2வது என்னன்னா நம்மளுக்கு முதல் வந்து இது, 2வது நம்மளுக்கு என்னன்னா ஒரு பருவத்துக்கு 10 பாடல் இருக்கும். மொத்தம் 10 பருவங்கள் உண்டு. அதுல ஒரு பருவத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் நம்மளுக்கு பாடப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இடம்பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து குமரகுருபரனுடைய காலம், இது எத்தனாவது நூற்றாண்டு? 17வது நூற்றாண்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குமரகுருபரனுடைய காலம் 17வது நூற்றாண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 17ஆம் நூற்றாண்டுனா நமக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா 20ஆம் நூற்றாண்டுனா நம்மளுக்கு 1900 இருந்து 2000 நூற்றாண்டு வருதுல, அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 20ஆம் நூற்றாண்டு. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எல்லாருமே இருக்கோம். எப்படி பாருங்களேன், 21ஆம் நூற்றாண்டுலயும் அப்ப 2100ல இருந்து இந்த 100 வர வரைக்கும், 2000ல இருந்து 2100 வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா 21ஆம் நூற்றாண்டு. இதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க முதல் இருக்கு இல்லையா, இந்த இதை எடுத்துக்கோங்க. 21ஆம் நூற்றாண்டா, இந்த 21ங்கிறத நூற்றாண்டுங்கிறத இதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. 21 இருக்கு. இந்த 21 எப்ப முடியுமோ அது வரைக்கும் கணக்கு எடுக்கிறாங்க. அப்ப 2000ல இருந்து 2100 வரைக்கும் நம்மளுக்கு 21ஆம் நூற்றாண்டு. அப்ப 1900ல இருந்து, ஏன்னா 100 ஆண்டுகள் எடுத்துக்கிடுவாங்க, 1900ல இருந்து 2000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாரி, 20ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்ப சப்போஸ் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அதை பாருங்க. நம்மளுக்கு 1500 கொடுத்துருக்காங்கப்பா. அதுல இருந்து நம்மளுக்கு 1600 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது என்னது, 16ஆம் நூற்றாண்டு. சரி, 1600 to 1700 அப்படிங்கறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இது 16ஆம், இங்க 16ஆம் நூற்றாண்டு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய 17ஆம் நூற்றாண்டுனா 1600ல இருந்து 1700 வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. 1700ல இருந்து 1800 வரைக்கும் நம்மளுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. திரும்பவும் இங்க இருந்து முதல்ல பார்க்கலாம். 1800ல இருந்து
1900 வரைக்கும் நம்மளுக்கு 19ஆம் நூற்றாண்டு, 1900 2000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு, 2000 2100 வரைக்கும் நம்மளுக்கு 21ஆம் நூற்றாண்டு. அப்ப நம்ம 2025 தானே இருக்கோம். 2025 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 2000க்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடியதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாருங்க, அப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே. அப்ப 1600 நம்மளுக்கு 1700 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நூற்றாண்டுலதான் நம்மளுக்கு இந்த குமாரகுருபரர் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறாருங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள்ல புலமை மிக்கவர். எதுல எல்லாம் புலமை மிக்கவர்னா தமிழ்ல புலமை மிக்கவர்ப்பா. தமிழ், வடமொழி நம்மளுக்கு வீணு வச்சுக்கலாம், இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிஐ அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த 3 மொழிகளிலையும் அவர் புலமை மிக்கவர். டிவிஐ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விஐடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமொழி, இந்துஸ்தானி, தமிழ் இந்த மாதிரி விஐடி அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சிம்பிளா புரியும். அப்ப குமரகுருபரர் எந்த மொழிகள்லாம் புலம்பெயர்ந்தவர்கள்? தமிழ், இந்துஸ்தானி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வடமொழி, இதுகள்ல எல்லாம் புலம்பெயர்ந்தவர் தான் நம்மளுக்கு இந்த குமரகுருபரர் அப்படிங்கிறவர் சொல்றாங்க. கந்தர் கலிவெண்பா இவர் என்னென்ன எழுதினாருங்கிறத பாருங்க. கந்தர் கலிவெண்பான் இருக்கா, அப்ப கந்தர் கலிவெண்பா கே ஓகே. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாரு. ஓகே சாரி, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அடுத்து மதுரை களம்பகம், மதுரை களம்பகம் அப்படிங்கறது எழுதியிருக்கிறாரு. அடுத்து சகலகலா வள்ளியம்மை அப்படிங்கறது எழுதியிருக்காரு, எஸ்பி சகலகலா வள்ளியம்மை. அது நீதிநெறி விளக்கம் அப்படிங்கறது எழுதியிருக்காரு, என்பி நீதிநெறி விளக்கம். திருவாரூர் மும்மணி கோவை, திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பானா கே அப்படின்னு வச்சுக்கோங்க. கந்தர் கலிவெண்பானா கே, கந்தர் கலிவெண்பா எழுதியிருக்கிறாரு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், எம்பி கே, எம்பி, எம்கே, எஸ்பி, என்பி. அடுத்து நம்மளுக்கு டிஎம் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது புரிஞ்சுக்கணும். கேனா கந்தர் கலிவெண்பா, தெளிவா எழுதி காட்டுறேன் பாருங்க. கே கந்தர் கலிவெண்பா. அடுத்து பாருங்க, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், எம்பி. அடுத்து பாருங்க நம்மளுக்கு மதுரை களம்பகம், மதுரை களம்பகம். அடுத்து பாருங்க சகலகலா வள்ளிமாலை, சகலகலா வள்ளிமாலை. அடுத்து வந்து பாருங்க நீதிநெறி விளக்கம், நீதிநெறி விளக்கம். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவாரூர் மும்மணி கோவை, திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப பாருங்க இங்க இருக்கல கேங்கிறதுக்காக நம்மளுக்கு கந்தர் கலிவெண்பா, எம்பினா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், எம்கேனா மதுரை களம்பகம், சகலகலா வள்ளி மாலைனா எஸ்பி சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம் அப்படின்னா என்பி நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவைனா டிஎம் திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்களா இருக்குது இந்த இடத்துல. கற்பவை கற்றபின் பாடலை சந்த நயத்துடன் வகுப்பில் படித்து காட்டுகும். செம்பொ நடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, இந்த மாதிரி ஒரு பாடல் வரும். இந்த பாடல் நான் பாடி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பொ நடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை ஞானரை மணியொடி மொழி திகழரை வடமாட, பைம்பொன சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனுதற் பொழி வட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காதும் சைந்தாட, கட்டிய சூடியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட, அம்பவள திருமேனியும் ஆடிடாடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரி குக நாடுக செங்கீரை. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த ஒரு பாடல் உங்களுக்கு நான் பாடின மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு ஈஸியா அந்த மெத்தடை வந்து இங்க ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க, அதான் முக்கியமானது. சந்தனயத்தோட வகுப்புல படித்து காட்டுக அப்படின்னு தான் நம்ம சொல்லிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல கூட எல்லா விஷயங்களுமே பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸோட உங்களை வந்து பாக்குறேன். இது எக்ஸாம் சென்டர் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.